வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே தென்கிழக்கு ஆசியாவில் தீப்பிழம்பு. போரின் விரிவாக்கம். பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு பிறகு பசிபிக் பகுதி முழுவதும் தீயாக மாறியது. ஜப்பான் ஒரு புயல் போல ஆசியாவின் ஒவ்வொரு மூலையையும் கைப்பற்ற முயன்றது. அதன் இலக்கு ஆசியாவை முழுமையாக கட்டுப்படுத்தி பெரிய கிழக்கு ஆசியா ஒற்றுமை கோளம் என்ற பெயரில் தன் ஆதிக்கத்தை நிறுவுவது ஆகும். ஆனால் இந்த முயற்சியின் வேர்கள் இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலத்திலேயே இருந்தன. 1931 ஜப்பான் சீனாவின் மஞ்சூரியா மாகாணத்தை ஆக்கிரமித்தது. அதுவே ஆசிய போரின் முதல் தீப்பொறி. அங்கு மஞ்சுகுவோ என்ற பொம்மை அரசை உருவாக்கி தன் இராணுவத்தை நிலைநிறுத்தியது. 1937 ஜப்பான் சீனாவுக்கு நேரடியாக போர் அறிவித்தது. நான்கிங் நகரம் அழிந்தது. ஆயிரக்கணக்கான சீன மக்கள் கொல்லப்பட்டனர். இது வரலாற்றில் நான்கிங் படுகொலை என பதிவானது. அது மனித நேயத்தின் கருப்பு காலம். சீனாவின் தலைவர்கள் சியாங் கை சேக் மற்றும் மாவோ சே துங் ஆகியோர் ஜப்பானுக்கு எதிராக ஒரே மனதுடன் போராடினர். மாவோவின் கம்யூனிஸ்ட் படைகள் சீனாவின் கிராமப்புறங்களின் எதிர்ப்பை ஏற்படுத்த சியாங் கை சேக்கின் தேசிய படைகள் நகரங்களில் போரிட்டன. அவர்களது தியாகம் ஜப்பானின் முன்னேற்றத்தை பல முறை தடுத்து நிறுத்தியது. இதற்கிடையில் ஜப்பான் தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி தன் பார்வையை திருப்பியது. தங்கம், எண்ணெய், இரும்பு இவை அனைத்தும் அந்த பகுதிகளில் இருந்தன. அந்த வளங்களே ஜப்பானின் போரின் உயிர்நாடி. மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், மியான்மர், இந்தோனேசியா அனைத்தும் ஜப்பானின் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டன. மிகச்சில மாதங்களில் ஜப்பான் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கியது. பிலிப்பைன்ஸ் போரில் அமெரிக்க படைகள் கடுமையாக போராடின. ஆனால் ஜப்பானின் தாக்குதல்கள் மிகுந்த வேகமும் துல்லியமும் கொண்டிருந்தன. புகழ்பெற்ற படான் மரண நடை. ஆயிரக்கணக்கான அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் வீரர்கள் உயிர் இழந்தனர். அது ஜப்பானின் கொடூரமான வெற்றியின் அடையாளமாக மாறியது. மியான்மரில் ஜப்பான் இந்திய எல்லைக்கு சற்றே அருகில் வந்து நின்றது. அங்கிருந்த பிரிட்டிஷ் மற்றும் இந்திய படைகள் சின்ட்வின் ஆற்றின் கரையில் கடுமையான எதிர்ப்பை கொடுத்தனர். இதுவே பின்னர் இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் இம்பால் மற்றும் கொஹிமா போர்களுக்கு வழிவகுத்தது. இது ஜப்பானின் தென்கிழக்கு ஆசிய போரின் முடிவை தீர்மானித்தது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மக்கள் ஜப்பானை ஆரம்பத்தில் விடுதலையாளராக கண்டனர். ஆனால் விரைவில் அவர்கள் உணர்ந்தனர், ஜப்பானின் நோக்கம் சுதந்திரம் அல்ல, ஆதிக்கம் செலுத்துவதுதான். பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சிங்கப்பூர் எல்லாவற்றிலும் கொடுமைகள், அடக்குமுறைகள், பொருளாதார சுரண்டல்கள் நடந்தன. 1943 பிறகு ஜப்பானின் ஆசிய ஆதிக்கம் சிதறத் தொடங்கியது. அமெரிக்காவின் எதிர் தாக்குதல்கள், சீனாவின் நிலைத்த போராட்டம், பிரிட்டிஷ் இராணுவத்தின் மீள் எழுச்சி இவை அனைத்தும் இணைந்து ஜப்பானை மெதுவாக சுருள வைத்தன. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை